பொதுவாக பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க ஃபேம் ஆகணுன்ட்டு தான் 100 நாள் தங்கியிருக்காங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்ததுனால எல்லா பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டுக்குமே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் ஏற்பட்டிருக்கு. அதுலேயும் ரவீந்தர் ரூல்ஸ் மீறினதுனால அவர் வெளியேற்றப்படுவார்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லானுமே அவர் கண்ணீரோடு காத்திருக்காரு. இவர்கிட்ட தான் இவ்வளோ பணம் இருக்குது, எதுக்கு பிக் பாஸ் விட்டு போகிறதுக்கு இப்படி அழுகுறாருன்னு சொல்லி எல்லாருமே வச்சு செஞ்சுட்ருக்காங்க. அதை தாண்டி பிக் பாஸ் ஃபைனல் நெருங்க போகிற இந்த டைமில் யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே எழுப்பப்பட்டிருக்கு. உண்மையிலே ஜெயிக்க போகிறது யாருன்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்ட டைமில் இவர் தான் ஜெயிப்பாருன்னு சொல்லியும் சில விஷயங்கள் வதந்திகளாக வந்திருக்கு. பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் யார் ஜெயித்தாலும் தோற்றாலும் அந்த ஃபெமிலியர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 மாதம் 4 மாதம் தான் இருக்கும். கரெக்டாக அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்க அடுத்த லெவலுக்கு போக முடியும்ன்றது இது மூலிமா நமக்கு தெரியுது. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா 100 நாள் கழித்து இதை மறந்துடுவாங்களா இல்லை அதே ஞாபகம் வச்சுருப்பாங்கன்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இதை பற்றின உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சினி அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.